Friends, welcome to CBC class 12th maths. அதில் இப்போ chapter 10 vector algebra miscellaneous பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ப்ராப்ளம்கான சொல்யூஷன் பாருங்கள். ரைட் டவுன் அ யூனிட் வெக்டார் இன் xy plane. அதாவது ஒரு y ஆக்சிஸ் ஒரு x ஆக்சிஸ் இருக்கிற இந்த ஒரு xy plane இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு யூனிட் வெக்டார். சி ஜஸ்ட் ரீகால் யூனிட் வெக்டாரோட ஃபார்முலா என்னப்பா இருக்கும்? யூனிட் வெக்டார் அதோட ஃபார்முலா என்ன இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் OA கேப் அப்படின்னு அப்படி இருக்கும். OA அந்த வெக்டார் இருக்கும் பை அதோட மேக்னிடியூட் இருக்கும். கரெக்டாக ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். இதான் யூனிட் வெக்டாரோட ஃபார்முலா. ஸோ இது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நம்மளும் இங்கே ஒரு ஆரிஜின் இருக்குது. ஓகே, ரைட் டவுன் யூனிட் வெக்டார் இன் xy பிளேனில் ஒரு யூனிட் வெக்டார் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இது வந்து OA வெக்டார். இதோட மேக்னிடியூட் என்னவாக இருக்கும்? இந்த லென்த் எவ்வளோவா இருக்கும்? 1 இருக்கும். ஏன்னா கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க யூனிட் வெக்டார். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டார் இஸ் ஆல்வேஸ் 1. மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டார் இஸ் ஆல்வேஸ் 1. மேக்னிடியூட்னா டிஸ்டன்ஸ் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இது 1. இப்போது இங்கேருந்து சும்மா டாட் ஒரு லைனை போட்டுக்கிறேன். இது வந்து என்னோட பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டைரெக்ஷன் வந்து OB வெக்டார், இது BA வெக்டார்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்னோடய OA வெக்டார், என்னோடய யூனிட் வெக்டார் இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது என்னோடய OA வெக்டார் வந்து OA கேப்பு. ஓகே, OA கேப்பு. ஸோ அது வந்து OA வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டார். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டார் இங்கே பாருங்கள், மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டார்னு 1 இருக்குது. 1. ஸோ இப்போ இந்த OA வெக்டார் அதான் சிம்பிளி OA வெக்டார். இப்போ இந்த OAவை நான் எப்படி எழுதுறேன் இங்கே பாருங்களேன். இப்போ ஒரு எல்லோ கலரில் கொடுக்குறேன். இப்போது ஓலேருந்து நான் A வரைக்கும் போகணும். OA வெக்டாரை நான் எப்படி எழுதுனால இங்கேருந்து இங்கே போகணும். அது இப்படி போகலாம்ல, OB வெக்டார் ப்ளஸ் BA வெக்டார் எழுதலாம்ல. அப்போ OA வெக்டார் ஈக்குவல் டு OB வெக்டார் ப்ளஸ் BA வெக்டார். ஓகேவா, ஸோ இப்போ இந்த OA கேப்புங்கிறது இஸ் ஈக்குவல் டு OA வெக்டார். ஸோ OA கேப் இஸ் ஈக்குவல் டு OA வெக்டார். OA என்னது? OB ப்ளஸ் BA. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் நம்ம கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு OB வேணும். இங்கே பாருங்களேன், இப்போது இந்த அட்ஜசன்ட் சைடு வேணும். ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, அட்ஜசன்ட் சைடு வேணும். ஸோ அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடி நம்ம ரீகால் 10th படிச்சிருப்போம். காஸ் தீட்டா சைன் தீட்டா ஃபார்முலா. சைன் தீட்டா வச்சு என்ன பண்ணலாம்? இந்த ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கலாம். காஸ் தீட்டா வச்சு அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டன்யூஸ். நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டன்யூஸ். என்னோடய ஹைபோட்டன்யூஸ் லென்த் எவ்வளோ? 1. ரெண்டுமே 1 தான். ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுனது இந்த ABO இல்லை BO எதை வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ BA வெக்டார்னு எடுத்துக்கலாம். இது வந்து பியிலேருந்து இங்கே A வரைக்கும் போகுது. BA வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, BA வெக்டார் பை ஹைபோட்டன்யூஸ் லென்த் எவ்வளோ? 1. நெக்ஸ்ட் இங்கே காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு என்னது? ஓலேருந்து B வரைக்கும் போகுது. ஸோ OB வெக்டார். ஓகேங்களா, பை ஹைபோட்டன்யூஸ் எவ்வளோ? 1. ஸோ இந்த 1 BA வெக்டார்னால் அது சிம்பிளாக BA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா தான். 1 இன்ட்டு சைன் தீட்டான்னு வரும். அது வெறும் சைன் தீட்டா தான். நெக்ஸ்ட்டு OB வெக்டார் என்ன? 1 இன்ட்டு காஸ் தீட்டானா காஸ் தீட்டா தான் வரும். ஸோ இது வந்து OB வெக்டார். ஓகேவா, ஸோ அப்போது என்னோடய OA வெக்டார்னால் என்ன கண்டுபிடிக்கணும்? OB வெக்டார் என்னது? OBனா காஸ் தீட்டா. ஓகேங்களா, இப்போ இது வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது? எக்ஸ் ஆக்சிஸில் போகுது. அதனால் கூட ஒரு I போட்டுக்கணும். ப்ளஸ் இது வந்து BA வெக்டார் வந்து ஒய் ஆக்சிஸில் போகுது. ஸோ அப்போனா கூட ஒரு J போட்டுக்கணும். ஸோ BA வெக்டார் என்னது? BAவோட ஆன்சர் என்னப்பா? BA வந்து சைன் தீட்டா. சைன் தீட்டா போட்டு J போட்டுக்கணும். ஓகேங்களா, இதான் என்னோட OA வெக்டார் நான் கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ நமக்கு கொஸ்டினில் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 30 டிகிரின்ட்டு. இதோ பாசிட்டிவ் டைரெக்ஷன் 30 டிகிரி. பாசிட்டிவ் டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனில் போகணும். ரைட்டா, ஸோ நல்லா பார்த்துங்க. கொஸ்டினில் 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. பாசிட்டிவ் டைரெக்ஷன்னா இப்படி போகணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். கிளாக் வந்து இப்படி சுற்றும், இப்படி சுற்றிட்டே வரும். இது கிளாக் வைஸ். இப்படி சுற்றிட்டே போனால் ஆன்டி கிளாக் வைஸ். இதுதான் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் டைரெக்ஷன். கீழேருந்து மேலே போகணும். ஸோ 30 டிகிரி. ஸோ OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இதான் என்னோடய OA கேப்பும் கூட யூனிட் வெக்டார் தான். ஸோ காஸ் 30 டிகிரி 30I ப்ளஸ் சைன் 30J. காஸ் 30 வேல்யூ என்னப்பா? காஸ் 30 டிகிரி √3/2. சூப்பர். ஒரு சில பேர் சொல்கிறீங்க, ஒரு சில பேர் தெரில. போய் படிச்சுட்டு வாங்க, மறந்துடாதீங்க. சைன் 30 வேல்யூ 1/2J. அவ்வளோதான். இதான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய என்னோடய யூனிட் வெக்டார். புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த சம்மை இந்த சைனு காசு இல்லாமலையும் போடலாம். எப்படி சார் அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஹரிசாண்டல்னால் என்ன ஆங்கிள்? சைன் தீட்டா காஸ் தீட்டாவா? காஸ் தீட்டா. வெர்டிக்கல்னால் சைன் தீட்டா. அந்த மாதிரி
ஹரிசாண்டலாக அப்போது காஸ் தீட்டா ஐன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வெர்டிக்கலாக சைன் தீட்டா ஜேன்னு போட்டு ஆங்கிளை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது வரைக்கும் எழுதினாலே போதும், இது எழுதினாலே போதும், மார்க் கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டாவை எப்படி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த கொஞ்சம் மேலே ஸ்டெப்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. யூனிட் வெக்டார்னால கீழே வந்து 1 போட்டிருக்கோம். ஓகேவா? புரியலனா வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஓகே, கரெக்டாக நீங்கள் இந்த பார்ட், இந்த பாக்ஸ் போட்ட பார்ட் மட்டும் எழுதினா கூட போதும், போர்டு எக்ஸாம்லேயே மார்க் கொடுத்துருவாங்க. எல்லாருக்குமே அண்டர்ஸ்டுட் தான். யூனிட் வெக்டார்னா கீழே வந்து ஒன்றுமே வராது. ஸோ பை 1 தான், அது விட்டுருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஓஏ கேப்னா ஜஸ்ட் ஓஏ வெக்டார் தான், அதான் ஓஏ கேப், ஓபி ப்ளஸ் பிஏ. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வரா. பாய்.